ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். உங்கள் சாய் சி வித் லதா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கடலைப்பருப்பு சட்னி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இப்போது அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். அதுக்கு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். 10-15 சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1/4 மூடி துருவின தேங்காய், வத்தல் 3. நான் 3 தான், எங்கள் வீட்டில் காரம் கம்மியாக தான் சேர்த்துப்போம். உங்களுக்கு வேணும்னா கூட போட்டுக்கலாம். கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு, வத்தல். இப்போது இதை எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இப்போது கடாயை அடுப்பில் வச்சாச்சு. இப்போது இதில் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கு இல்லையா, அதை வறுத்து எடுத்துக்கலாம். பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இது கூடயே நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா 3 வத்தல், அதையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்ற வேண்டாம். ஸோ வறுப்பட்டுட்டு இந்த லைட்டாக ப்ரௌனிஷாக இருக்கா, இப்படி வரும்போது நம்ம இதை எடுத்துடணும். இப்போ நான் வறுத்ததை இந்த கிண்ணத்தில் வச்சுருக்கேன். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா கடலைப்பருப்பு, 3 வத்தல், இதை போட்டுக்கலாம். நான் எங்களுக்கு 4 பேர்த்துக்குனால 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் கடலைப்பருப்பு. நீங்கள் ஆட்கள் கூடனா கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி, இதையும் சேர்த்து அரைச்சிடணும். 1/4 மூடி துருவின தேங்காய். இப்போ இது எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இதில் தாளிச்சிடலாம். இப்போ கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு எண்ணெய் காய விட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, வத்தல் எடுத்து வச்சுருக்கோம், அதை போட்டுக்கோங்க. அப்புறம் எடுத்து வச்சுருக்க இல்லையா கருவேப்பிலை, அதையும் போட்டுக்கோங்க. நான் 10-15 பல் வெங்காயத்தை நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுக்கோங்க. போட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். நான் கூட உப்பு போட்டுக்கிறேன். இது இட்லி, தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சட்னி செஞ்சு பாருங்கள். ரொம்ப கண்ணாடி வதங்க வேண்டாம், சும்மா லைட்டாக ஒரு கண்ணாடி பழத்துக்கு வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். ஓகே, இந்த அளவுக்கு வதங்கவும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை எடுத்து அதில் ஊற்றிடலாம். ஊற்றியாச்சு. இது கூட இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது நல்லா
ஒரு கொதி நல்லா வரவும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கொதி நல்லா வரட்டும். இது இட்லி தோசைக்கு அட்டகாசமான சைடிஷ். ஒன் டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நல்லா கொதித்து வரும்போது நம்ம சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சுவையான கடலைப்பருப்பு சட்னி ரெடி. நீங்கள் இதை ஒரு தடவை இட்லிக்குனாலும் சரி, தோசைக்குனாலும் சரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது பாருங்கள், எப்படி பபிள்ஸ் மாதிரி நல்லா வந்துட்டுருக்கு. சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம். இந்த வெங்காயத்தோடு நம்ம கடித்து சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மீன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். போதும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சட்னி பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சாய் சி வித் லதா சேனல். பாய். தேங்க்யூ.